குமரியில் ஆபத்து மிக்க கனிம சுரங்கம் அமைக்க திட்டமா? மத்திய அரசு தமிழக அரசிடம் அனுமதி பெற்றுள்ளதா? பல வியாதிகளும், குழந்தை மன வளர்ச்சி குன்றுதல், கடல் வளம் அழிவு உள்ளிட்ட மிக பெரும் அபாயம் இருப்பதாக உலகின் நண்பர்கள் வெளியிட்டிருக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் IREL நிறுவனம் கிள்ளியூர் தாலுகாவிற்குட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தன்துறை, ஏழு தேசம், கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் அணுக்கனிம சுரங்கங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அனுமதி கோரி ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கும் நிலையில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி இந்த திட்டத்திற்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அணுக்கனிம சுரங்கங்களை அனுமதிக்க கூடாது, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கும் உலகின் நண்பர்கள் அமைப்பினர் இந்திய அணுசக்தி துறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மோனோசைட் கனிமம் மிகுந்த 1144.061 ஹெக்டேர் பரப்பளவில் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசின் இசைவையும் மத்திய சுரங்க அமைச்சக அனுமதியினையும் பெற்றிருக்கிறது என்றும், இதனால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படும். நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் உள்ள 75 கடலோர கிராமங்களில் ஏற்கனவே தாது மணல் கொள்ளையால் கடலோரங்களில் இருந்த மணற்குன்றுகள் அழிக்கப்பட்டு விட்டன. கடல் அரிப்பு அதிகமாகிவிட்டது. முட்டையிட வரவேண்டிய ஆமைகள் வருவது இல்லை. கடல் வளம் அழிந்துவிடும். இந்த அணுக்கனிம சுரங்கத்திற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் அக்டோபர் 1ஆம் தேதி குமரி மாவட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.